தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்களில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அடுத்த 63 கிராமத்தில் உள்ள சப்தகன்னி கோவிலில் அமர்நாத் பனிலிங்கம் போன்று 6 அடி உயரத்தில் பனிக்கட்டியால் சிவலிங்கம் செய்து சிவராத்திரி வழிபாடு செய்தனர். விழாவில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோடி கோடி லாப கல்பனா சித்தியர்த்தம் ஆரோக தடகாத்ருதா சித்தியர்த்தம். மயிலாடுதுறை அருகே முட்டம் ஸ்ரீ மகாபலீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் 4 கால சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கண் விழித்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பெரும்பாக்கம் வைத்தீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியையும் பக்தர்கள் கண்டு ரசித்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ஸ்ரீ பாலைவனநாதர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 11ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு நடனமாடினர். கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் நாட்டியாஞ்சலியை கண்டு ரசித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஐயம்பாளையத்தில் உள்ள தொட்டம்மா சின்னம்மா மகாலட்சுமி கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் தனக்குத்தானே தலையில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தனர்.